குரு பாதமே மதி பகவத் பாதமே கதி. அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்கள். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டு பலன்கள். மோர் ரிஸ்க் லெஸ் கெயின். நிறைய ரிஸ்க் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கும், ஆனால் அதனுடைய ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். ஸோ இந்த சூழல் என்ன பண்ணும், நிறைய ஒர்க் லோட் எடுத்துக்க வேண்டியது ஆகிடும். அரசனை போல் வாழ அடிமை போல் உழைக்கலாம்ன்ற எண்ணத்தில் கொண்ட சூழலாக இருக்கும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 2025 புத்தாண்டு பலனில் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல உறவுகள் மூலமா மேன்மை கிடைக்கும், ஆனால் உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும். காதலில் தோல்வி. இந்த 2025 நீங்கள் உங்களுடைய காதலி கிட்ட சொன்னாலையும் அது தோல்வி அடையும். 2 பேர் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் அது வீட்டில் போய் சொல்லும் போது யாரோட சம்மந்தம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படும். யாரும் சமாதானமாக வரமாட்டாங்க, சம்மதிக்காத ஒரு சூழலும் ஏற்படும். இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பித்ரு வழிபாடு செய்வது எப்போதும் நன்மை. மறைந்தவர்களை மகத்தில் காணலாம். அப்போ மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வாழ்நாள் முழுவதும் பித்ரு வழிபாடை கைவிடக்கூடாது. 2025 புத்தாண்டில் மூலமாக புதிய தொழில் தொடங்கின நஷ்டம் வரும், கூட்டு தொழில் மூலமாக நஷ்டம் வரும். அப்போது இதெல்லாம் அடுத்த வருஷம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா வச்சுக்கணும். அப்போ எப்பவுமே ஸ்டடி பண்ணிக்கலாம், ரிசர்ச் பண்ணிக்கலாம், ஆராய்ச்சி பண்ணிக்கலாம், ஆய்வு பண்ணிக்கலாம். இதில் லாபமாக நஷ்டமான்ற ஒரு ரேட்டிங் எடுத்துக்கலாம். ஆனால் புதிய தொழில் முயற்சி என்பது ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த ராகு கேது தோஷம் இருக்கும். ஏற்கனவே மக நட்சத்திரம் வந்து ராகு கேது தோஷம் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா பழனிக்கு மக நட்சத்திரம் அன்னைக்கு போய் வழிபாடு பண்ணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மருதேஸ்வரர் சென்னையில் இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், ஜோதிட ஆர்வலர்கள் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தீர்களால் மருதீஸ்வரர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும். மருதமலை அங்கேயும் பார்த்தீங்கன்னா இப்போ நடிகை திரிஷா போயிட்டு என்ன பண்ணும், சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஜோதிட அனுகூலங்கள் நிறைய ஃபேக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கோயில்களுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அவங்க போகிறனால பிரபலம் அடையதா இல்லைன்றது முக்கியம் இல்லை. கோயில் பிரபலம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. நம்மளுடைய எண்ணம் அங்கே போகும்போது மாற்றம் வரணும், நம்ம குணமாற்றம் வரணும், உங்கள் செயல்பாடு மாறணும், கெட்டதெல்லாம் குறையணும், நல்லதெல்லாம் வளரணும். அதுக்கு தான் ஆலயம் தொழுவது சாலமம் நன்றுன்னு சொன்னாங்க. இப்போ இந்த கூட்டுத் தொழிலில் 2025 கூட்டுத் தொழிலில் செய்கிறவங்க எல்லாரும் இப்போ கூட்டு தொழில் தான் இருக்கேன் அப்படின்றவங்கெல்லாம் லக்ன தோஷத்தால் பாதிப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஜாதகத்தில் நேராக சுசீந்திரம் போகணும், பன்னீர் வாங்கிட்டு போகணும். பன்னீரை அனுமானுடைய பாதத்தில் கொட்டணும். அனுமானுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ராமர் இருப்பார், ராமர் சன்னதியை தரிசனம் பண்ணணும். இந்திரன் பூஜை பண்ண ஸ்தலம், நவகிரகங்கள் 9 இந்திரன் பூஜை பண்ண ஸ்தலமும் இருக்குது. இந்த இந்திரனுடைய வழிபாடு இந்த வருடம் செய்யும் போது இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மாற்றம், முன்னேற்றத்தை எளிதில் பெற முடியும். கூட்டு தொழிலால் நஷ்டம் அடையக்கூடியவங்களுக்கு லாபகரமான ஒரு சூழலும், நஷ்டமில்லாத அளவுக்கு தொழில் நடக்கக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். மும்மூர்த்தி ஸ்தலம் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் போங்க. கொடுமுடி மும்மூர்த்தி ஸ்தலம், உத்தரகோசமங்கை ஒரு முறை வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க. அதுவும் நல்ல ஒரு விதியை மாற்றக்கூடிய இடமா அமையும். விதி வலியது, ஆனாலும் இந்த காலத்தில் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போது அதுக்குண்டான மாற்றங்களை நாடிதான் தேவை என்பது இந்த 2025 மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியவை.